பென்டன் சீரிஸ்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பென்டன் மிஷன்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. சொல்லப்போனால் யங்கர் பென் அப்படின்னு சொல்லிட்டு பென் வந்து யங்காக இருக்கும்போது பல டிஃப்ரெண்ட் விஷன்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பென் வந்து ஃபியூச்சரில் பென் 10,000 ஆனதுக்கப்புறம் ஓல்டர் விஷனாக பல விஷன்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா சேம் பட் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி பென்னோட விஷன்ஸ் வந்து பல டைமென்ஷனாக வந்து காமிச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வேறு டைமென்ஷனில் பென்னுக்கு வந்து எப்படி வாட்ச் கிடச்சிச்சோ அதே மாதிரி தான் பென் 23க்கும் வாட்ச் கிடச்சிருக்கும். ஆனாலுமே பென் 23க்கு வந்து அந்த வாட்ச் எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா சொல்லித்தரத்துக்கும் யாருமே இல்லை. சொல்லப்போனால் பென் 23 வந்து அந்த வாட்சை வந்து 10 வயசுலேயே எடுக்கும் போது கிராண்ட்பா மேக்ஸ் வந்து கொஞ்ச நாள்லேயே இறந்துருப்பாரு. அப்படி இருக்கும்போது யாருமே சொல்லித்தராதனால பென் 23 ஆன ப்ளூ பென் வந்து ரொம்ப அரகண்டாக மாறி சில பல பயங்கரமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு அந்த டைமென்ஷனில். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஆன்மிட்ரிக்ஸில் இருக்கிற ஏலியன்ஸோட பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி சில பல பிஸ்னஸ் டீல்ஸ்லாம் ஓகே பண்ணது மட்டும் இல்லாமல் 10லேருந்து 13 வயசுக்குள்ளாரையே பெல்ஹுட்லேயே ரொம்ப ஃபேமஸான பிஸ்னஸ் மேனாகவும் ஈவில் ஹீரோவாகவும் மாறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேட் பென்னுங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த பென் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஈவில் அண்ட் பவர்ஃபுல் வில்லன் அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா இந்த பென் கிட்ட இருக்கிற ஆன்மிட்ரிக்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆன்மிட்ரிக்ஸ். டாப் 5 பவர்ஃபுல் ஆன்மிட்ரிக்ஸ்னு எடுத்தோம்னா இது 4th பிளேஸ்க்கே வரும். அப்படியாப்பட்ட பவர்ஃபுல்லான ஆன்மிட்ரிக்ஸ் வந்து இந்த பென்னுக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது யோசிச்சிருக்கீங்களா? அதே டைமென்ஷனில் இருக்கிற மால்ச்சிவன் அப்படிங்கிற ஒரு ஏலியனும் அப்புறம் வில்கேக்ஸ் அப்படிங்கிற வில்லனும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மிட்ரிக்ஸோட பவரை வந்து இந்த பென்னுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு குட்டி டீட்டெயில் இருக்குது. மேட் பென் எந்த ஏலியன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலோ அந்த ஏலியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மிட்ரிக்ஸ் வந்து கொடுக்கும். வேறு எந்த ஒரு தப்பான ஏலியனும் அந்த ஆன்மிட்ரிக்ஸ் வந்து கொடுக்கவே கொடுக்காது. சொல்லப்போனால் இந்த ஆரஞ்சு பென் வந்து வில்லன்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு வில்லன் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணது மட்டும் இல்லாமல் வில்லன்ஸோட ஹெல்ப் மூலியமாகவே அந்த ஏரியாவுக்கே வந்து வார்லாடாக வந்து மாறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பென்சாரா அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த பென் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பி மாதிரி அப்பியரன்ஸ் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பென்னோட ஆர்மிட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஜாம்பி ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென் மாதிரி இல்லாமல் எல்போல வந்து பிளேஸ் ஆகிருக்கும். அதுவும் லெஃப்ட் ஹேண்டில். சொல்லப்போனால் இந்த ஜாம்பி பென்னோட டைமென்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். அதில் முக்கால்வாசி பேர் ஜாம்பியாவே மாறி இருப்பாங்க. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த பென்சாரா டைமென்ஷனில் இருக்கிற கேல்வன் சயின்டிஸ்டான ஆஸ்மத்தே வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பி டிசீஸ் கியூர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே இன்ஃபெக்ஷன் ஆயிருப்பாரு. அதனாலே நம்ம இந்த பென் வந்து பார்த்தீங்கன்னா மித்த ஈவில் பென் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு ஜாம்பி ஈவில் வில்லனாவே மாறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. யார் இந்த நெகபென் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் டைமென்ஷனில் வர ஒன் ஆஃப் தி டேஞ்சரஸ் அண்ட் ஈவில் விஷனான பென் டெனிசன் தான். அதே மாதிரி இந்த பென்னுக்கு வந்து ஆன்மிட்ரிக்ஸ் அதாவது நெகட்ரிக்ஸ் எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த பென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான முறையில் தான் ஆன்மிட்ரிக்ஸே வந்து கிடைச்சிருக்கும். ஏன்னா மித்த பென் டைமென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டடான ஆன்மிட்ரிக்ஸ் வந்து கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த ஒரு பென்னுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேல்வன் சயின்டிஸ்டான ஆஸ்மத் வந்து கம்ப்ளீட்டடான ஆன்மிட்ரிக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. அப்படி இருந்தும் கூட இந்த கிரே பென் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறதுல விருப்பமே இருக்காது. நல்லதுக்கு யூஸ் பண்ண மாட்டாப்புல, கெட்டதுக்கு யூஸ் பண்ண மாட்டாப்புல. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த பென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைந்தாங்கொலி பென்னே சொல்லிடலாம். அப்படிதான் வந்து காமிச்சிருப்பாங்களே. யார் இந்த நோவாச் பென்? இந்த நோவாச் பென் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் டைமென்ஷனில் வர ஒரு நல்ல பென்னு தான். இந்த பென்னுக்கிட்ட வந்து ஆன்மிட்ரிக்ஸ் இருக்காது, ஒரு ஓடாத வாட்ச் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பென் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எலியும் வந்து மீட் பண்ணிருக்கவே மாட்டாப்புல. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பென்னோட அவுட்ஃபிட் வந்து டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பாங்க. அது பார்க்கவே ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஆனாலுமே இந்த பென் வந்து பார்த்தீங்கன்னா பென் 10 டைம்லைன்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு பென் அப்படின்னே சொல்லலாம். அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இயான் அண்ட் வில்கேக்ஸ் வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்னுக்கு வந்து ஆன்மிட்ரிக்ஸே கிடைச்சிருக்கும். அதே மாதிரி பாரடாக்ஸ் ஹெல்ப் மூலியமா மீதி டைமென்ஷனில் இருக்கிற நல்ல பெண்ணெல்லாம் ஃபைட் பண்ணுறதுக்காக டீம் சேர்த்து வில்கேக்ஸ் அண்ட் இயானை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. பென்ஜமின் கெவி டெனிசன் இல்லை பேட் பென் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பென் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் டைமென்ஷனில் வர ஒரு ஈவில் விஷன் தான். சொல்லப்போனால் பேட் பென் வந்து அப்படியே பென் பிரைம் மாதிரியே காமிச்சிருப்பாங்க. சில பல டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏரோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த பிளாக் பென் வந்து இயான் அண்ட் வில்கேக்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு ஆல்டர்னேட் டைமென்ஷனில் இருக்கிற நோவாச் பென்னை வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பென்னோட இன்ட்ரோவே வந்து பார்த்தீங்கன்னா நோவாச் பென் வந்து மீட் பண்ணுற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்களே. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா மித்த பெண்ணுக்குலாம் எப்படி வாட்ச் கிடச்சிச்சோ அதே மாதிரி தான் இந்த பெண்ணுக்கு ஆன்மிட்ரிக்ஸ் கிடச்சிருக்கும். ஆனால் இந்த பேட் பென் டைமென்ஷனில் வந்து குவென் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ. எவ்வளோ ட்ரை பண்ணி இந்த பேட் பென் வந்து மாற்றிருக்கவே முடிஞ்சிருக்காது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்கிற மாதிரி பென்டன் ஆம் நியூஸ்லேயே ஒரிஜினல் டைமென்ஷனில் இருக்கிற இந்த பென்னை பற்றியும் பார்த்துருவோம். இந்த பென்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். பென்டன் கிளாசிக், பென்டன் எலியன் ஃபோர்ஸ், பென்டன் அல்டிமேட் எலியனில் தொடர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பென்டன் ஆம்னியூஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் பென் 10,000 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக காமிச்சிருப்பாங்க. அதை பற்றி நம்ம பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். சொல்லப்போனால் இந்த பென் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட்டான பென் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச பென்னை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.